இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப் பெருமானுடைய பெயரா வந்து இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்றவங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முருகப் பெருமானுடைய பெயர்ல உள்ள ஒருத்தங்களாதான் இருப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்க கூடிய இந்த முடிவானது சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்தபுரு கவசமோ இல்லையாம் இருக்க பயமே அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்ல முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பா வந்து உங்க கண்ணுல தென்படும். அதாவது நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிற. மேலும் இதுல ஏதாவது அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் வரலாம். இல்லைன்னா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒண்ணு கோவிலோ மலையோ உங்க கனவுல வந்து கட்டாயம் வந்து வரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில், இது எல்லாமே கனவுல தோன்றும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முக லட்சணம் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து படத்துல தான் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம பார்க்கிறோம், இருந்தாலும் அதே போல முகம் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் வந்து இருக்கும். மேலும் உங்க வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்திலோயோ திதியிலையோ, அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திர ஒன்று இது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளம். இப்போது நிறைய பேர் வீட்டில் முருகப்பெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேல் வைத்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. முன்பெல்லாம் தயங்குன ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்றாங்க. அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், ஒரு காக்கும் கவசமா இந்த வேல் இருக்கும் என நம்புறாங்க. இப்ப முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும், முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க. தங்களையும் தங்களுடைய வீட்டையும் நல்லாவே முருகப்பெருமான் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், சொந்த வீடு மனை அமையல அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய வந்து நீங்க வழிபாடு